சின்ன பையன். பால் பாலா? என்ன பால்? என் பால் எங்க போச்சு? உன் பாலா? அது அங்க இருக்கு. சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. என்ன விளையாட விட்டுருக்கலாம். ஹலோ சார். அந்த பையன் நல்ல பையன் கிடையாது. அவன் உன்னையும் விளையாட்டுல சேர்த்திருக்கலாம்ல. பரவாயில்ல. ஆனா மத்த பசங்களால செய்ய முடியாதது உன்னால செய்ய முடியும். ஒருத்தரை அப்படியே காணாம போக வைக்க முடியும்ல. நான் தான் சிண்டி சன்ஷைன். நான் உன் ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறேன். உண்மையா பேசுது? என்ன மன்னிச்சிடு. நான் வெறும் பொம்மை கிடையாது, அதுக்கும் மேல என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கோ. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் அதை கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதை என்கிட்ட சொல்ல, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதோட உன் உதவிக்கு நான் ஒரு கிரிமினல் அனுப்புறேன். இல்ல நான் ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறேன். அவனோட பேரு பகல்ஸ்வான். அவனும் உன் நண்பனா இருக்க ஆசைப்படுறான். நான் புடிச்சிட்டேன். பிரில்லியண்டா இருக்கு. என்னது? என்னால நம்பவே முடியல. எல்லாரும் இங்கே இருக்காங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு என்ன பிரமையா? இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கிட்டையும் பவர் இருக்கிறதால நாம இங்க இருக்கோம். இந்த அகாடமில அதுவும் ஒரு பவர் ரேஞ்சர்ஸா. எதுக்காக நாம எல்லாம் இங்க இருக்கணும்? நம்மளுக்கு அதீத பவர் இருக்கிறதால தான் நம்மள தேர்ந்தெடுத்தாங்களோ? ஆமா, அதுவும் நம்ம 5 பேர் மட்டும்தான். எனக்கு குழப்பமா இருக்கு. ஹலோ, சார் தான் குழப்பிக்கிட்டு இருக்காரு. அவனை கிண்டல் பண்ணாத ஸ்கை. அவ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நம்ம எல்லாருக்கும் எப்படி இந்த பவர் கிடைச்சது? நம்ம எல்லாரும் எப்படி இங்க வந்தோம்? எப்படி எஸ்பிடி ஆனோம்? இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குன்னு தோணலையா? இதுல எந்த மர்மமும் கிடையாது. உண்மையை ஒத்துப்போமே. இங்க இருக்கிற எல்லாரும், முக்கியமா நீ, ரொம்ப விசித்திரமானவங்க. ஏய் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஸ்கை. ஜாக் விட்ரு. பரவாயில்ல, இருக்கட்டும். எஸ்பிடி எமர்ஜென்சி. ரேஞ்சஸ் உடனே நகரத்துக்கு போங்க. ரெடி? எஸ்பிடி எமர்ஜென்சி.
சேர்ந்து காட்டுற கனவா நினைச்சுப்போ. இப்ப நீ எங்க போற? அவன் எங்க போனா? என்ன சொல்றீங்க? பில்டிங்ல ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க காணோம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இன்வெஸ்டபிள் ஆயிட்டாங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் நம்ப மாட்டார், நான் அப்பவே சொன்னேன்ல. இல்ல சார், நடந்த விஷயம் உண்மைதான். சரி, எங்க? அதான் எங்களுக்கு தெரியல சார். எனக்கு தெரியும் சார். ஜி ஒரு சின்ன பையனை தேடி போனா, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. வாழை இப்படி மயமா மறைய வச்சுன்னு எங்களுக்கு காட்டு. அதை பாக்குறதுக்காக தான் இவங்களை கூட்டிட்டு வந்திருங்க. இல்லடா என்னோட மானப்பாடு. சீக்கிரம் எழுந்துரு. விளையாடுறதை விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஓ முட்டில நிறைய அடிபட்டிருக்கு. முதல்ல அதை கிளீன் பண்ணணும். நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். பேசணும் அவ்வளவுதான். அந்த பசங்களை எல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஓ முட்டில கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், பரவாயில்லையா? ஏய் குட்டி பையா, அவன் உன்னோட ஃப்ரெண்டா? இதோ வந்துட்டேன். ஹேய் ஜாக், பில்டிங் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன விளையாடுறியா? வா, சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. எப்படி? பிரமாதமா இருக்கு. எனக்கு பசிக்குது. என்ன ஒரே அமைதியா இருக்க? இங்க இருந்தவங்க எங்க போனாங்க? வேலை செஞ்சவங்க எல்லாரும் மறைச்சிட்டாங்களா என்ன? இங்க பாருங்க. என்னது? இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இல்ல? இத வச்சு ஏதாவது தெரியுதான்னு பாரு பிரிட்ஜ். இங்க இருந்த எல்லாருமே இப்ப பொம்மை ஆயிட்டாங்க காய்ஸ். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விளையாட எத்தனை பொம்மையை கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பொம்மை கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஜாலியா விளையாடலாம். உனக்கு இது பிடிச்சிருக்கா மோரா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் மயங்கிடுவேன் நினைச்சியா? மோரா ப்ளீஸ். மோராவா, உனக்கு என்ன பத்தி தெரியாது. சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சந்தோஷப்படுத்தலாம் நினைச்சு வந்தியா? நீ ஒரு வேஸ்ட். போய் இங்க இருந்து. உன்னோட கலெக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கல. மோரா உனக்கு திருப்தியா இல்லையா? இல்ல, சுத்தமா இல்ல. சொல்லு மோரா, நான் என்ன பண்ண உனக்கு திருப்தியா இருக்கும் சொல்லு. சிம்பிளா எதையும் செய்யவே மாட்டியா நீ? எனக்கு இந்த மக்கள் உயிரோட வேணும். ஆமா, எனக்கு உயிருள்ள மக்கள் வேணும். இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் தேவையில்லை. எனக்கு தேவையானத உடனே கொண்டு வா. ஓ சரி, மக்கள் தானே, இதோ போய் உடனே கொண்டு வரேன். தேங்க்யூ. உள்ள மக்கள் இதோ வந்துருவாங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு சின்ன பையன் ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல ஜி. அந்த பையன் ரோபோட் கிட்ட நின்றுக்கலாம். அதுக்காக அவன் அதை கண்ட்ரோல் பண்றான்லாம் சொல்ல என்ன முடியாது. தாக்க வந்தவங்கள அவன் தடுத்து நிறுத்தினானே, அதுவும் எதேச்சா நடந்ததுன்னு இப்ப சொல்ல வரீங்களா? போதும். இது வரைக்கும் நடந்ததை யாராவது சொல்ல முடியுமா? நகரத்தை ரோபோட் அட்டாக் பண்ணுது. பில்டிங்லாம் கூட மாயமா மறைஞ்சிருச்சு. நகரத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல பீச்ல மறுபடியும் நாங்க அதை பார்த்தோம். 2 பேரை தவிர. ஆனா அவங்க 2 பேருமே பொம்மையா மாறி இருந்தாங்க. அந்த பொம்மையை கேட் கிட்ட அனலைஸ் பண்ண கொடுத்திருக்கோம். எப்படி இதுல ஒரு சின்ன பையனுக்கு தொடர்பு இருக்கு? அது சந்தேகம் தான். கிடையாதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? அந்த பையனுக்கு பவர் இருக்கு. உன்ன மாதிரி, என்ன மாதிரி, நம்ம எல்லாரையும் மாதிரி. சரி, அவனுக்கு பவர் இருந்தா என்ன? அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஏதோ காமனா இருக்கு. அது வந்து ஒரு நிமிஷம். அந்த பையனுக்கு ஸ்பெஷல் பவர் இருந்தா என்ன தப்பு? ஏன் நம்ம எல்லாருக்கும் பவர்ஸ் இல்லையா என்ன? நம்ம அது நல்லதுக்கு யூஸ் பண்றோம், அவன் தெரியாம யூஸ் சின்ன பண்றான். பையனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தெரியும்? நகரத்தை அட்டாக் பண்ணுது. உடனே போங்க. பவர் ரேஞ்சர்ஸ் எமர்ஜென்சி. ஊருக்கு மக்கள் வேணுமா? மக்களே நீங்க எங்க இருக்கீங்க? இல்ல SPD கொண்டைய பாருங்க. உங்க சொல்ல தாங்க முடியல.
நான் உன் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீன்னா இதுக்கு மேல நிறைய வேலைகளை நீ செய்யணும். சாரி, எனக்கு பயமா இருக்கு. பவர் ரேஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப கெட்டவங்க இல்ல, ஆனா அவங்களை விட உனக்கு சக்தி அதிகம். அதை நீ மறந்துடாத. அதனால நீ அவங்கள பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. அடுத்த முறை நீ பவர் ரேஞ்சர்ஸ பார்க்கும்போது நான் சொல்ற மாதிரி எனக்கு பொம்மைகளை பிடிக்காது. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். நீ ஒரு பவர் ரேஞ்சர் கரெக்டா? ஆமா, உண்மைதான். நீங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு சொன்னாங்களே. நான் ஒண்ணு சொல்லவா? பொம்மை பேச்செல்லாம் நம்பாத. எப்பவுமே சுயமா யோசிக்க முயற்சி பண்ணு. என் பேரு ஜெய். அப்புறம் உன்னோட பேரு? உனக்கு ஒண்ணு தெரியுமா சார்? உனக்கு எனக்கும் பொதுவா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷல் பவர் இருக்கு. அப்புறம் வித்தியாசமா இருந்தா எப்படி இருக்கும் நம்ம 2 பேருக்குமே தெரியும். நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வித்தியாசமானவனா இருக்கிறதுனால யாருக்கும் என்ன பிடிக்காது. நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நானும் இப்படிதான். நான் உன் பக்கத்துல வந்தா தப்பா நினைக்க மாட்டியே. ஏய், யாரும் வராதீங்க. இப்ப சொல்ற நீ என்ன மாதிரி கிடையாது. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சாம், கண்டுபிடிச்சிட்டேன். நதி ஓரமா கடந்த குப்பை இது. ஏதோ கோல்டுன்னு வருமே அது. கோல்ட்ஸ் சங்கியாடா? அது ரிவர் கிட்டல இருக்கு. ஒன்னு சொல்லடா ஸ்காய். சொல்லு. உனக்கு கூட மண்டையில மசாலா தெரியுமே. அந்த பையனை விட அதிகமான பவர்ஸ் நம்ம கிட்டயே இருக்கு. கமாண்டர், அந்த பையன் பிரச்சனைகளை மாற்றுறதுக்குள்ள நான் உன்னை காப்பாத்தி ஆகணும். கூட வரேன். வேண்டாம், நான் மட்டும் தனி. ஜாக்கும் கூட வருவான். போங்க. கமாண்டர், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த பில்டிங்குள்ள கிடைச்ச பொம்மைகளை நான் பார்த்தேன். இவங்க 2 பேரும் ட்வின்ஸா பிறந்தவங்க, ஒரே பில்டிங்ல வேலை செய்யறவங்க. யாரும் மக்களை இந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க சார். அவங்கள இந்த மாதிரி பொம்மைகளை மாத்துறாங்க. அதோட அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குவீன் பொம்மை கிடைச்சிருக்கு. அதனால இது இப்ப அவங்களுக்கு தேவையில்லை. இன்னொரு விஷயம் இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பொம்மைகளை கண்காணிக்கணும். ஹாய், நீ எப்படி இருக்க? மை நேம் இஸ் ஜிம். ஏய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூம். சரி, உடனே இதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். உடனே பண்ணு. அவமானப்படுத்தாத சொன்னேன்ல. நான் கொடுத்தது அவ்வளவு நல்லா இருந்ததா? இது பாரு, என் பொம்மை எப்படி நாசம் பண்ணிட்டாங்கன்னு பாரு. அப்புறம் பாக்குறேன். இப்ப பிஸியா இருக்க. உடனே பாரு. இது வெறும் பொம்மைதான். இது மாதிரி இன்னொன்னு வாங்கி தரேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? எதிர்காலத்துல நானும் உன்னையும் ஒரு பொம்மையாக்கி இதே மாதிரி நாசம் பண்ணாத. அதோட கஷ்டத்தை முதல்ல இவன் ரூமுக்கு போ. இல்ல நான் உன்னை நான் பழையபடி ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. நான் எத்தனையோ பேரண்ட்ஸ் அழிச்சிருக்கேன். இதை பாரு, ஏதாவது பண்ணி இவன் வாய மூடுற வழிய பாரு. இல்லன்னா உங்களை சமாதானப்படுத்து. இது உனக்கு தான். உதவுறது எனக்கு ஒரு கடமை பாஸ். அடுத்த பில்ல இதோட கணக்க போட்டுறேன். இது ரொம்ப அழகா இருக்கே. இதுக்காக நானே என்னோட பொம்மைகளை உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு அண்டத்தையே ஆள்றதை விட ஒரு சின்ன குழந்தை வளர்க்கறது கஷ்டம். சாம், சாம் நில்லு. யார் அது? இது ஜாக், என்னோட பழைய ஃப்ரெண்ட். என் கூட பிறந்தவன் மாதிரி. இவனும் நம்மள மாதிரி தான். இவனுக்கும் பவர்ஸ் இருக்கு. காட்டு ஜாக். ஓகே. யா, இவனுக்கு பவர்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன? சாம், இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியும். நம்மள எல்லாருமே வித்தியாசமா தான் பாப்பாங்க. தனிமன்னா என்னன்னு எனக்கும் தெரியும் சாம். உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இப்ப நீ எங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்க. சாம், இது உனக்கு
ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இதை வச்சு இந்த உலகத்துக்கே நல்லது பண்ணலாமே. அழிக்கிறதை விட அது நல்லது. உன் பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அதுல இருந்து தப்பிக்க நாங்க உனக்கு உதவி செய்றோம். சாம், உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. உன் ஃப்ரெண்டு பொம்மை புதுசா நான் கொண்டு வந்திருக்கேன். இதை கொண்டு போய் நம்ம ஜாலியா விளையாடலாம். சீக்கிரமா வா சாம். யார் உண்மையை பேசுறாங்கன்னு உனக்கு தெரியல சார். அடடா, இந்த எல்லோ அக்கா லெக்சர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கப்பா. தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு இவன் வேணும். உங்களுக்கு விளையாட வேற ஆளை கொண்டு வந்திருக்கேன். இதோ அது இவன்தான். உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையாக இருந்தா என் கூட வந்து விளையாடுங்க. என்ன அவ்வளவுதானா? இது வேலைக்காகாது. ஒரு மாறணும். Yes, baby. Emergency. Yes, baby. Yellow. இப்ப பாரு. SPD எமர்ஜென்சி. ஏய், எங்க பாரு. Network connected.blogspot.in. ஏய், போதும், நிறுத்து. இவன் ரொம்ப பலமா இருக்கான். அதுக்கு இதை விட்டுற முடியுமா? பயமா இருக்கா? சாம கூப்பிட்டு போயிடு. இவன் கிட்ட வராத. இவனுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல. ஒன்னா புரியாது. நீயே சொல்லு சாம். அச்சச்சோ. ஏய், சி, ஒண்ணும் இல்ல. மிகப்பெரிய ஷாக். சின்ன பையன் கூட மட்டும்தான் விளையாடுவீங்க. என் கூட விளையாட மாட்டீங்களா? ரொம்ப டஃப்பா இருக்கா. நம்ம சாமுக்கு உதவி செஞ்சாகணும். நீங்க வாங்குறத கண்டினியூ பண்ண